எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் படிக்கிறேன். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சி நொறுங்கும். அப்படி உடஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த விழாவில் பரிசு வாங்க போகிற, பாராட்டுகளை வாங்க போகிற, விருதுகளை வாங்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும், காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.